Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Combank டிஜிட்டல் ஆப்பை யூஸ் பண்ணி என்ன மாதிரி கேஷ் இன்னொரு பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்கிற ஐ பட்டனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் Combank டிஜிட்டல் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறன்ற ஃபுல் டீட்டெயிலை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் கேஷ் எந்த பேங்குக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற எந்த பேங்குக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் கொமர்ஷியல் பேங்க் டு கொமர்ஷியல் பேங்க் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் சென்ட் ஆகும். அதே நேரம் இதுக்கு எந்த வித ஃபீஸுமே எடுக்க மாட்டாங்க. பட் இந்த கமர்ஷியல் பேங்க் ஆப்லேருந்து வேறு பேங்குக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னு சொன்னால் 30 ரூபா சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்க. சம்டைம் 50 ரூபா கூட எடுப்பாங்க. ஸோ என்ன மாதிரி இதில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கேஷை வேறு பேங்குக்கு டெபாசிட் பண்ணுற ஃபுல் டீட்டெயிலை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணா பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்போட நேம் Combank டிஜிட்டல், அதாவது கமர்ஷியல் பேங்கோட ஆப் தான் இது. இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட பேலன்ஸை பார்க்கலாம். அதே மாதிரி பில் பேமெண்ட் செய்யலாம். உங்கள்கிட்ட 2 கொமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் அந்த 2 அக்கௌண்ட்டுக்கும் இது மூலமாகவே நீங்கள் கேஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு எந்த வித ஃபீஸும் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த கமர்ஷியல் பேங்க்லேருந்து வேறு பேங்க்கு கூட கேஷை சென்ட் பண்ணலாம். பட் அதுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு ஃபீஸ் எடுப்பாங்க. ஓகே, நான் இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே Combank டிஜிட்டல் ஆப்போட நேம் காட்டுது. அடுத்தது என்னோட கமர்ஷியல் பேங்க்கில் 2 அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அக்கௌண்ட் 1 இது, அடுத்தது அக்கௌண்ட் 2. ஓகே, இதில் இப்போ என்ன மாதிரி கேஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஆப்ஷன் இருக்குது. 1 2 3. முதலாவது மை அக்கௌண்ட், அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர், அடுத்தது ப்ரொஃபைல். இதில் பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லியிருக்கு. இதில் கேஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணதும் பாருங்கள் இதில் ப்ரீ டிஃபைன் இருக்கிறது இதில் நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அதை இதுக்குள்ள புக் மார்க் மாதிரி சேவ் பண்ணி கொள்ளலாம். இதில் பாருங்கள் ஓன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னோட ஓன் அக்கௌண்ட், என்னோட பேங்க்குக்கு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதாவது கமர்ஷியல் பேங்க் என்னோட 2 அக்கௌண்ட் இருந்தால் அதுக்கு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓன் அக்கௌண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் பாருங்கள் ஃப்ரம் கோகுல் 1 or 2 சொல்லி காட்டும். இதில் நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து 1லேருந்து 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி 2லேருந்து 1 அக்கௌண்ட் 1க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கொடுக்கலாம். கொடுத்துட்டு கீழே எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி இதில் டைப் பண்ணுறது. அமௌண்ட்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறது. அதுக்கப்புறம் டேட், இந்தியா டேட் தான் டிஃபால்ட்டாக எடுக்கும். அடுத்தது பாருங்கள் கமெண்ட். இதில் நீங்கள் என்னத்துக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்ற விஷயத்தை இந்த கமெண்ட்ல 2லையும் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் பாருங்க ஒரு சின்ன ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கு, மேலே இருக்கு டொப்பில். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அதாவது உங்களோட அக்கௌண்ட் 2லேருந்து அக்கௌண்ட் 1க்கு இன்ஸ்டண்ட்டாக கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுக்கு எந்த வித ஃபீஸும் எடுக்க மாட்டாங்க. ஓகே, இது ஓன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான மெத்தட். இப்போ நான் இதை டிஸ்கார்ட் பண்ணுறேன். ஓகே, ஓன் அக்கௌண்ட் சொல்லிட்டேன். அடுத்து 2வது இன்ட்ரா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இதில் போயிட்டு பாருங்க இன்ட்ரா பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்குள்ள வந்திருக்கிறேன். கீழே பாருங்க ஃப்ரம் அக்கௌண்ட்னு சொல்லி கேட்குது. அக்கௌண்ட் 1ல இருந்தால் 2ல இருந்தால் நீங்கள் பேமெண்ட்டை சென்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்குது. ஸோ உங்களோட அக்கௌண்ட் 1லேருந்து சென்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் 1 கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெனிஃபிஷரிஸ் அக்கௌண்ட் நம்பர். நீங்கள் யாரோட கமர்ஷியல் பேங்குக்கு கேஷை டெபாசிட் பண்ண போறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை இந்த பெனிஃபிஷரிஸ் அக்கௌண்ட் நம்பரில் டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணிட்டு நீங்கள் ஓகே பண்ணதும் அவரோட நேமை கீழே ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்க அமௌண்ட்னு சொல்லியிருக்கு. நீங்கள் எவ்வளவு அமௌண்ட் சென்ட் பண்ண போறீங்களோ அதை இதில் டைப் பண்ண வேணும். அடுத்தது டேட், அதுக்கு அடுத்தது கமெண்ட், அடுத்தது பெனிஃபிஷரி கமெண்ட். ஸோ 2லையும் என்ன பர்பஸுக்காக நீங்கள் பேமெண்ட் செய்கிறீங்கன்ற விஷயத்த நீங்கள் கமெண்ட்டாக கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்க ஐ அக்ரி வித் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஓகே, இதில் நீங்கள் டிக் பண்ணிட்டு மேலே பாருங்க ஒரு அம்புக்குறி இருக்கு. அந்த அம்புக்குறியை நீங்கள் கிளிக் பண்ண வேணும். கிளிக் பண்ணதும் உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் சென்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பரை கீழே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று வரும், அதில் பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த பேமெண்ட் இன்ஸ்டண்ட்டாகவே அடுத்தவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது நீங்கள் யாருக்கு அனுப்ப போறீங்களோ அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனடியாகவே
கேஷ் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் கொமர்ஷியல் பேங்க், உங்களோட கொமர்ஷியல் பேங்க்லேருந்து வேறு யார்டையாவது கொமர்ஷியல் பேங்குக்கு கேஷை வந்து டெபாசிட் பண்ணுறது, சென்ட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகே, இப்போ நான் பேக் பண்ணுறேன். ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் டொமெஸ்டிக் பேமெண்ட். ஓன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சிட்டோம், இன்ட்ரா பேங்க் முடிச்சிட்டோம், அடுத்து வந்து டொமெஸ்டிக் பேமெண்ட். ஸோ இந்த டொமெஸ்டிக் பேமெண்ட்ஸ்ன்றதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதுவும் வந்து அதே மாதிரி தான். ஃப்ரம் அக்கௌண்ட் வந்து உங்களோட எந்த அக்கௌண்ட்லேருந்து கேஷை வந்து சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுவீங்க, இந்த ஃப்ரம்ன்ற இடத்துல. ஓகே, அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்க ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பெனிஃபிஷரிஸ் பேங்க். நீங்கள் எந்த பேங்குக்கு வந்து சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கை வந்து இதில் சர்ச் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் எந்த பேங்குக்கும் கேஷை வந்து டெபாசிட், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது கொமர்ஷியல் பேங்க்லேயே நிறைய பிரான்ச் இருக்குது, அந்த பிரான்ச்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பிஓசி பேங்க், பீப்புள்ஸ் பேங்க், சம்பத் பேங்க், அமானா பேங்க், இப்படி வந்து எந்த பேங்குக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கை வந்து செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்க பெனிஃபிஷரிஸ் அக்கௌண்ட் நம்பர். இப்போ வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறது அமானா பேங்க் கல்முனை. இதில் வந்து அடுத்ததாக இருக்குது பாருங்க பெனிஃபிஷரிஸ் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லி. நான் சென்ட் பண்ண போகிறவரோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் டைப் பண்ணுவேன். டைப் பண்ணிவிட்டு அவரோட நேம் வந்து இதில் டைப் பண்ணுவேன். அதையும் டைப் பண்ணதுக்கப்புறம் பெனிஃபிஷரிஸ் ஐடென்டிஃபிகேஷன் அந்த நம்பரையும் வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்க அமௌண்ட் ஒன்று இருக்குது. எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் இவருக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டையும் வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து டேட் காட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பெனிஃபிஷரி கமெண்ட்டை வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பர்பஸ் ஆஃப் பேமெண்ட். இந்த பேமெண்ட் வந்து என்ன பர்பஸுக்காக நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ அந்த பர்பஸுக்கான டைப்பை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். என்ன தேவைக்காக இந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துட்டு கீழே பாருங்க ஐ அக்ரி வித் த டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதை வந்து டிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்க திரும்பவும் ஒரு அம்புக்குறி இருக்குது. அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணதும் உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி கோட் வரும். அந்த கோடை நீங்கள் இதில் என்டர் பண்ணிவிட்டு ஓகே பண்ணதும் உங்களோட பேமெண்ட் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகும். ஓகே, மெயினாக வந்து இந்த 3 ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட்டையும் நான் உங்களுக்கு சொல்ல வேணும்னு இருந்தேன். ஸோ 3 மெத்தட்டையும் வந்து நான் சொல்லி முடிச்சிட்டேன். வேறு ஏதாவது இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எனக்கு வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் அதை வீடியோ பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் வீடியோ. இதோட வந்து நான் இந்த வீடியோவை என் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும். என்ன மாதிரி இந்த கம்பேங்க் டிஜிட்டல் ஆப்பை யூஸ் பண்ணி கேஷை வந்து இன்னொரு பேங்குக்கு வந்து சென்ட் பண்ணுற விஷயம் வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். வித்தின் 1 ஹவருக்குள்ளே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழே இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.